Welcome to this lecture. So இந்த வீடியோவில் நம்ம ப்ராபபிலிட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ 10th 11th 12thலேருந்து படிக்கிறோம் ப்ராபபிலிட்டினா. ஸோ இந்த ப்ராபபிலிட்டிங்கிறது என்ன? எவ்ரிடே லைஃப்பில் நமக்கே தெரியாமல் இந்த ப்ராபபிலிட்டி நம்ம யூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஸோ ஒரு டைம் there is a bright chance for an Indian cricket team to win this World Cup. ஸோ இந்த டைம் வேர்ல்ட் கப் கண்டிப்பாக இந்தியன் டீம் தான் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம ஒரு கெஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த கெஸ்ஸுக்கு பேர் தான் ப்ராபபிலிட்டி. இது நடக்கலாம், இது நடக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி மழை வரலாம், இட் மே ரெயின் டுடே. ஸோ இதெல்லாமே வந்து ப்ராபபிலிட்டி தான். ஸோ நமக்கு இது தெரியாமலே டே டு டே லைஃப்பில் டெய்லி யூஸ் பண்ணுறோமே. இந்த ப்ராபபிலிட்டியை ஏன் மேக்ஸில் நம்ம வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறோம் அப்படின்னா, ஸோ ஒரு நம்மளோட இன்ட்யூஷன், நம்மளோட ஒரு பிலீஃப்கான ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கைக்கு ஒரு உருவம் கொடுக்கணும். மீன்ஸ் இட் மே ஹேப்பன், இது நடக்கலாம். ஸோ இது நடக்கிறதுக்கான சான்சஸ் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதை நம்ம அப்படியே விட்டுற முடியாது. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டேர்ம், ஒரு மெஷர்மெண்ட் ஏரியான்னு வச்சுக்கலாம். வந்து அந்த மெஷர்மெண்ட் தான் வந்து நம்ம ப்ராபபிலிட்டின்னு சொல்கிறோம். ஸோ டு மெஷர் திஸ் அன்சர்டனிட்டி. ஸோ இந்த அன்சர்டனிட்டி அப்படின்னா என்ன? சர்டனிட்டி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் சர்டனிட்டி. ஸோ அன்சர்டனிட்டி அப்படிங்கும்போது இது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஸோ எனக்கு வந்து இது உறுதியாக சொல்ல முடியாது. உறுதி அப்படிங்கிறது தான் வந்து அன்சர்டனிட்டி, உறுதியாக சொல்ல முடியாது. ஸோ இந்த சான்ஸ், பாசிபிள், ப்ராபப்ளி, லைக்லி, இது எல்லாமே வந்து ப்ராபபிலிட்டி தான். ஸோ ப்ராபபிலிட்டியில் வந்து இது நம்ம இந்த மாதிரியான ஒரு கெஸ், இந்த வேர்ட்ஸ் வர்றது எல்லாமே வந்து நம்ம ப்ராபபிலிட்டின்னு தான் சொல்கிறோம். ஸோ ப்ராபபிலிட்டியை பற்றி நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இவ்வளோ தான் சொல்ல முடியும். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக சொல்கிறக்கான இது ஒன்றுமே கிடையாது. ஸோ வில் கோ டு த டெஃபினேஷன்ஸ். இந்த ப்ராபபிலிட்டி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சாப்டர் தான் இந்த சிஏ ஃபவுண்டேஷன் பொறுத்த வரைக்கும். இப்போ இதில் வந்துட்டு இந்த டெஃபினேஷன்ஸ் நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஒரு 3 டெஃபினேஷன், வெரி பேசிக் டெஃபினேஷன் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட், சாம்பிள் ஸ்பேஸ், ஈவெண்ட். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்டில் 2 டைப் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. ஒன்று டிட்டர்மினிஸ்டிக் எக்ஸ்பெரிமெண்ட், இன்னொன்று ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். இந்த 2 எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணுறோம். எக்ஸ்பெரிமெண்ட்னா என்ன? நம்ம கண்டக்ட் பண்ணுற ஒரு டெஸ்ட் ஏதோ ஒன்று வச்சுக்கலாம், எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அதோட ரிசல்ட்டை வந்து சாம்பிள் ஸ்பேஸாக நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். அதிலிருந்து நம்ம வந்து ஒரு இது நமக்கு நடக்கணும் அப்படின்னு நினைப்போம் தெரியுமா? அதுதான் ஈவெண்ட். நமக்கு என்ன நடக்கணும்னு நினைக்கிறோமோ ஸோ அது ஈவெண்ட்டாக எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து ஒரு 4-5 டைப் இருக்குது. என்னென்னா சிம்பிள் ஈவெண்ட், காம்போசிட் ஈவெண்ட், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட், மியூச்சுவலி எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட் அண்ட் ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட். இது எல்லாத்துக்கும் மேலே ஒன்று இருக்குது, அதுதான் இம்பாசிபிள் ஈவெண்ட். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும்னு சொல்கிற மாதிரி. ஸோ நம்ம இதெல்லாம் நினைக்கலாம், இந்த டைப் ஆஃப் ஈவெண்ட்லாம் எனக்கு நடக்கலாம். ஆனால் இதுக்கு மேலே ஒன்று இருக்குது, அது இம்பாசிபிள் ஈவெண்ட். ஸோ இதை பற்றி நான் ஒவ்வொன்றையும் வந்து கிளியராக சொல்கிறேன். இதை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இதுக்கு மேலே இந்த ப்ராபபிலிட்டியை வந்து நீங்கள் ஃபர்தராக கண்டினியூவே பண்ண முடியும். சும்மா மெமரைஸ் பண்ணி கண்டிப்பாக போடுறதுல எந்த விதமான யூஸும் கிடையாது. ஸோ இந்த கான்செப்ட் ஆஃப் ப்ராபபிலிட்டி எதுக்காக ஃபினான்ஸில் யூஸ் பண்ணுறோம்? ஸோ இதை படிக்கிறதுக்கு முன்னாடி யாராச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஸோ மேபி நீங்கள் ஃபவுண்டேஷன் லெவலில் இருக்கனால சிலர் யோசிச்சிருக்கலாம், சிலர் யோசிக்காமல் இருக்கலாம். ஸோ இந்த ப்ராபபிலிட்டியோட இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு பிஸ்னஸில் ஒரு சப்ளை அண்ட் டிமாண்ட். ஸோ இவ்வளோ சப்ளை கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு இவ்வளோ டிமாண்ட் ஆகும். இன்கேஸ் சப்ளை ஜாஸ்தி ஆக ஆக டிமாண்ட் கம்மியாயிட்டே போகும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷனுக்கு நம்ம வரோம் இல்லையா? இந்த அசம்ஷன் வந்து த்ரூ அவுட் த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஒரு சிஏவோட லைஃப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கும். அதுக்காக தான் இந்த ப்ராபபிலிட்டின்னு ஒரு சாப்டரை வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நவ் ஈவெண்ட்டுக்கு, நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு போவோம். இப்போ நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணுறேன். அதை டிட்டர்மினிஸ்டிக்காக ரேண்டமான்னு எப்படி சொல்கிறது? டிட்டர்மினிஸ்டிக் எக்ஸ்பெரிமெண்ட்னா என்னென்னா, அடித்து சொல்லலாம் இதுதான் நடக்கும், இதை தவிர வேறு எதுவுமே நடக்க சான்ஸ் இல்லை. ஸோ an experiment whose outcome is known, அதுதான் வந்து டிட்டர்மினிஸ்டிக் எக்ஸ்பெரிமெண்ட். அது ஏன் வந்து இதுதான் நடக்கும் அப்படின்னா, ஐடென்டிக்கல் கண்டிஷனில், இந்த கண்டிஷனில் இப்படி வச்சுருந்தா இதுதான் நடக்கும், நீ கண்டிஷனை மாற்றினா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பேர் தான் டிட்டர்மினிஸ்டிக் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து நியூட்டனோட லாவை வந்து டெஸ்ட் பண்ணணும். நியூட்டன்ஸ் 3rd law என்ன? ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இதுக்கு வந்து நான் இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணுறேன். இதை ப்ரூவ் பண்ணுறக்காக, இல்லைன்னா இதை நான் வெரிஃபை பண்ணுறேன், நியூட்டன் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரான்னு வெரிஃபை பண்ணுறதுக்காக நான் கண்டக்ட் பண்ணுறேன். எனக்கு ஆல்ரெடி ரிசல்ட் தெரியும், ஆனாலும் நான் எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பேர் தான் டிட்டர்மினிஸ்டிக் எக்ஸ்பெரிமெண்ட்.
ஸோ இதோட டெஃபினேஷன் புரிஞ்சிட்டிங்களா? இப்போ நம்ம இதை வந்து ஓரமாக ஒதுக்கலாம். ஏன்னா இந்த ஹோல் சாப்டரில் நம்ம இந்த டிட்டர்மினிஸ்டிக் எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி படிக்கவே போகிறதில்ல. இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு அட்வான்ஸ்டு டாபிக். இது நமக்கு இனிமேல் தேவையே இல்லை. இப்போ நம்ம ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வருவோம். an experiment whose all outcomes are known but it is not possible to predict the outcome. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு காயினை நான் டாஸ் பண்ணுறேன். ஹெட் வரும் இல்லைனா டெய்ல் வரும். என்ன அவுட்கம்? உங்களுக்கு 2 அவுட்கமுமே தெரிஞ்சிருச்சா? ஹெட்டும் தெரிஞ்சிருச்சு, டெய்லும் தெரிஞ்சிருச்சா? இந்த ஹெட் அண்ட் டெய்லுக்கு பேர் என்ன தெரியுமா? சாம்பிள் ஸ்பேஸ். எக்ஸ்பெரிமெண்ட்டோட அவுட்கம்மை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் சாம்பிள் ஸ்பேஸ். வேறு ஒன்றும் கிடையாது. சாம்பிள் ஸ்பேஸ்னால் இந்த டெஃபினேஷனில் நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதுக்கு இதில் ஒன்றுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்போது இந்த காயினை டாஸ் பண்ணுற ஹெட்டு இல்லைனா டெய்லு ரெண்டில் ஏதோ ஒன்று தான் வரும். ஆனால் எக்ஸாக்டாக எது வரும்னு என்னால் சொல்ல முடிஞ்சா? சொல்ல முடியாது. இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பேர் தான் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, அந்த நம்ம அவுட்கம்மை ரெக்கார்ட் பண்ணுறோம் தெரியுமா? பாசிபிள் ஆல் த செட் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் ஆஃப் அ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் சாம்பிள் ஸ்பேஸ். நான் இந்த வீடியோ ஃபுல்லாக காயினை வச்சு மட்டுமே தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரீகால் பண்ணிகிட்டே வர முடியும். ஒரு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட், நான் காயின் டாஸ் பண்ணுறேன், எனக்கு ஹெட் ஆர் டெய்ல் வருது, நான் இதை ரெக்கார்ட் பண்ணுறேன், அதுக்கு பேர் என்ன? சாம்பிள் ஸ்பேஸ். நான் இதை ஏன் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்டுன்னு சொல்கிறேன்? எனக்கு ஹெட் அண்ட் டெய்ல் தான் வரும்னு தெரியும், ஆனால் ஹெட்டு வருமா டெய்ல் வருமானு எனக்கு சொல்ல தெரியாது. எக்ஸாக்டாக எது வரும் அப்படின்னு சொல்ல தெரியாது. டாஸை வீசுகிற தோனிக்கு சொல்ல தெரியாது. அதே தான் சேம் திங் கிரிக்கெட்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஈவெண்ட்டுக்கு வருவோம். ஈவெண்ட்டில் வந்துட்டு நம்ம முன்னாடியே பார்த்தோமா? சிம்பிள், காம்போசிட், மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், எக்ஸாஸ்டிவ், ஈக்குவலி லைக்லி, இம்பாசிபிள் எல்லாமே பார்த்துட்டோமா? இப்போ சிம்பிள் ஈவெண்ட். ஒரு சிம்பிள் நேம் படித்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை வந்து இதுக்கு மேலே டீகம்போஸ் பண்ணவே முடியாது. ஒரே ஒரு டைம் காயின் டாஸ் பண்ணுறோம், டெய்ல் அல்லது ஹெட்டு தான் வரும். இதுக்கு மேலே வேறு சான்சஸே கிடையாது. இதுக்கு பேர் என்ன? சிம்பிள் ஈவெண்ட். சிம்பிளாக முடிஞ்சிருச்சா? an event if it cannot be decomposed. decomposedனா என்ன? இதுக்கு மேலே பிரிக்கவே முடியாது. அதான் டீகம்போஸ்னா சிம்பிள் ஈவெண்ட். நெக்ஸ்ட் காம்போசிட் ஈவெண்ட்டுக்கு போகலாம். இப்போ ஒரு காயினை 2 டைம் டாஸ் பண்ணுறேன். சாம்பிள் ஸ்பேஸ் என்னவா கிடைக்கும்? 2 ஹெட்டு கிடைக்கலாம், ஒரு ஹெட் ஒரு டெய்ல் கிடைக்கலாம், அல்லது 2 காயினை அட் அ டைமில் டாஸ் பண்ணுறோம் அப்படியும் வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கிட்டாலும் இது புரியும். அப்படின்னா நான் சாம்பிள் ஸ்பேஸ் எழுதும்போது எப்படி எழுதுவேன்? ஹெட் ஹெட்டு, ஹெட் டெய்ல், டெய்ல் ஹெட்டு, டெய்ல் டெய்ல், இப்படி வருமா? இது இன்னும் பிரிக்கலாமா? ஒரு ஹெட்டு தனியாக பிரிக்கலாம், ஒரு டெய்ல் தனியாக பிரிக்கலாம். இந்த மாதிரி பண்ண முடியாததுக்கு பேர் காம்போசிட் ஈவெண்ட். இப்போ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். இதுதான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா கொஷனில் எப்போ பார்த்தாலும் இதை கொடுத்து தான் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவானுங்க. ஸோ எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா என்ன? தனிப்பட்ட, தனித்திறன், அந்த மாதிரி தானே. ஸோ 2 ஈவெண்ட் அட் அ டைமில் நடக்க சான்ஸே கிடையாது. அதுக்கு பேர் தான் எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், காயினை டாஸ் பண்ணுறேன். எனக்கு நான் காயினை டாஸ் பண்ண உடனே ஹெட்டும் நடக்கணும், டெய்லும் விழுகணும் அப்படின்னா விழுகுமா? விழுகாது. ஆனால் ஹெட்டும் விழுகும், டெய்லும் விழுகும். கரெக்டாக? இதுதான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். அட் அ டைமில் ஹெட்டுங்கிறது ஒரு ஈவெண்ட், கெட்டிங் ஹெட்டுங்கிறது ஒரு ஈவெண்ட், கெட்டிங் டெய்லுங்கிறது ஒரு ஈவெண்ட்னா ரெண்டும் அட் அ டைமில் நடக்காது. ஸோ இந்த ஈவெண்ட்டுக்கு பேர் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். இப்போ மியூச்சுவலி எக்ஸாஸ்டிவ். அதே காயினை டாஸ் பண்ணுங்க, ஹெட்டையும் டெய்லியும் தவிர வேறு ஏதாச்சும் விழுகுமா? வேறு எதுவுமே விழுகாது. நோ அதர் ஈவெண்ட் கேன் அக்கர் அதர் தேன் திஸ். அப்போ இதுக்கு பேர் என்ன? மியூச்சுவலி எக்ஸாஸ்டிவ். இப்போ ஈக்குவலி லைக்லி. இப்போது ஹெட் அண்ட் டெய்ல் விழுந்துருச்சு. 5 டைம் ஹெட்டு விழுகும், 2 டைம் டெய்ல் விழுகும் அப்படின்னு சொல்ல முடியுமா உங்களால்? எக்ஸாக்டாக எனக்கு 5 டைம் ஹெட்டு தாண்டா விழுகும், 2 டைம் தாண்டா டெய்ல் விழுகும்னு சொல்ல முடியுமா? முடியாது. ரெண்டுமே ஈக்குவலாக விழுகலாம். அதுக்கு பேர் ஈக்குவலி லைக்லி. ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப ஒரு எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் வரும் பாருங்கள். இப்போ ஒரு காயினை ஒரே ஒரு டைம் டாஸ் பண்ண சாம்பிள் ஸ்பேஸ் என்ன வரும்? டெய்லு, ஹெட். இது சிம்பிள் ஈவெண்ட். அதையே வந்து டெய்ல் ஒரு ஈவெண்ட்டாகவும் ஹெட் ஒரு ஈவெண்ட்டாகவும் டீகம்போஸ் பண்ணி நான் திரும்ப எழுதுகிறேன். அதுக்கு பேர் என்ன? காம்போசிட் ஈவெண்ட். இந்த காம்போசிட் ஈவெண்ட்டுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன்? காயினை வந்து 2 டைம் டாஸ் பண்ணுறது, அல்லது 2 காயினை அட் அ டைமில் டாஸ் பண்ணுறது. அப்போ பாருங்கள், ஹெட் விழுகும், ஹெட் டெய்ல் விழுகும், டெய்ல் ஹெட் விழுகும், அல்லது டெய்ல் டெய்ல் விழுகும். அட் அ டைமில் கிடைக்குமா? இப்போ இதை திரும்பவும் பிரித்து எழுத முடியுமா? அதுக்கு பேர் தான் காம்போசிட் ஈவெண்ட். இப்போ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். டெய்ல் அண்ட் ஹெட் ரெண்டுமே மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்டா? அட் அ டைமில் டெய்லும் ஹெட்டும் விழுகுமா? விழுகாது. எக்ஸாஸ்டிவ்.
டெய்லியும் ஹெட்டையும் தவிர வேறு ஏதாச்சும் விழுகுமா? வேறு எதுவுமே விழுகாது. அடுத்து ஈக்குவலி லைக்லின்னா என்ன? ஹெட்டும் அட் அ டைம் எவ்வளோ டைம் விழுகுதோ அதே டைமு டெய்லும் விழுகிறதுக்கான சான்சஸ் உண்டு. இதுதான் இத்தனை டைம் நடக்கும், அதுதான் அத்தனை டைம் நடக்கும்னு சொல்லவே முடியாது. இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஃபார்முலா பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் ஈவெண்ட்டுன்னு நம்ம பேசிகிட்டே வந்தோம்ல. இந்த ஈவெண்ட்டோட ஃபார்முலா என்ன தெரியுமா? Probability of an event to occur, P of A is equal to number of favorable outcomes divided by total number of equally likely events. சும்மா இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் ஒவ்வொரு புக்கில் ஈக்குவலி லைக்லி, மியூச்சுவலி எக்ஸாஸ்டிவ்னு எக்ஸெட்ரா ஆட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படிலாம் இல்லை. ஃபேவரபிள் அவுட்கம் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஈவெண்ட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் டீப்பாக பார்க்கலாம். தேங்க்யூ.